வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளதும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. காதல் ரோமியோ கண்ட நிலா, கண்ணி ஜூலியட் வென்ற நிலா, காதல் ரோமியோ கண்ட நிலா, கண்ணி ஜூலியட் வென்ற நிலா, பாவை லைலா பார்த்த நிலா, பாலைவனத்தின் வண்ணன் நிலா, பாலைவனத்தின் வண்ணன் நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளதும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. இப்படி ஒரு பாட்டு எழுத முடியுமா இன்னைக்கு? அவர் கண்ணதாசன் கல்கால். இப்ப காதல சொன்ன இவங்க சொல்ற நேர ஒருத்தர் வந்தார். தேவகோட்டி கந்த சஷ்டி விழா கழகம் 66வது ஆண்டு விழா. அப்படியே மேடையை பார்த்தாராம், மேலையும் கிளையும் பார்த்தாரு. அப்படியே போறாரு. போனா தானா பேசுறாரு. நல்லா தானடா இல்லையா? என்னடா அப்படி பேசுற? நேத்து வரைக்கும் ஒழுங்கா இருந்தியா, இன்னைக்கு இப்படி பேசுறியா? ஒரு பாட்டு போட்டிருக்காரு. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாரா, பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே இருக்காரா. இருடா லூசுன்னு சொல்ல போறாங்க. அதுதான் வேணும்னா ஒரு லெட்டர் வாங்கணும். நம்ம ஜமீன்தார் ஐயா ஒரு லெட்டரை கொடுத்து, நம்ம டால்பின் ஐயாட்ட ஒரு கடிதத்தை வாங்கி, ஆளுநர்கிட்ட ஒரு கடிதத்தை வாங்கி கீழ்பாக்கத்தை கொண்டு போய் சேர்த்துடலாம். இதுக்கு பேர் பாட்டா? ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. நீ பார்த்துட்டு போனா பார்க்காம போனா பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனா பேசாம போனா பேசிக்கிட்டே தான் இருப்பேன், நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா பேசுற லூசுன்னு பேரு தான். ஏன் சிரமப்படுற? இதுக்கு பேர் பாட்டா? ஒரு பாட்டுனா எப்படி இருக்கணும்? நாங்க அந்த காலத்துல மாதத்தை பூரா அப்படியே பாடல ஒண்ணும் எப்படி அருமையா விளையாடுவாங்க. காலங்களில் அவள் வசந்தம், கலங்களிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் காலங்களில் அவள் வசந்தம், பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். ஒரு பாடல். இன்னைக்கு ஒரு பாட்டு இப்படி எழுதுமா? ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. கட்டி பூட்டிடா கண்ணாலா கண்ட போட்டி கட்டி பூட்டிடா கட்டி கட்டி கண்ட ரொம்ப கட்டி பிடிக்காது, நொறுங்கி போயிடப்போம். அப்புறம் புத்தூர்ல போய் மார்க்கெட்டு போறான். வேணும்னா அப்பச்சி சபாபதியை கூட கூட்டிட்டு போலாம், தேவை என்ன? ஏன்னா அவர் கொஞ்சம் சிபாரிசு அதிகம். ஒரு பாட்டு இப்படியா எழுதுறது? இதுக்கு பேர் பாட்டா? பாடல் எழுதுனா எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒரு பாடல் மாற்றத்தை தரணும்ல இந்த மண்ணுல. எங்க பாடல் மாற்றம் மனங்களை கவர்ந்தியா? பாட்டுனா மனங்களை கவர்ந்திருக்கா? இளைஞனுக்காக பாடல் போட்டேன். பையங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கேன் பாருங்க. யாரு அந்த உட்காந்துருக்காங்கல்ல, உங்களை பார்த்த பிறகு அவனுக்கு மகிழ்ச்சி வந்து எப்படி எல்லாம் பேசுவாங்களா, எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா. ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜா, அனுபவி ராஜா, உலகம் எந்தன் கைகளிலே, உருளும் பணமும் பைகளிலே, யோசிச்சு பார்த்தா நானே ராஜா, வாலிப பருவம் கிடைப்பதிலே
பாட்டு இப்படி எழுத முடியுமா? இவ்வளவு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, புரியுற மாதிரி எழுதியிருக்காரு. பாருங்க, முத்தந்தர ஏத்த இடம் முகத்தில் எந்த இடம். அதுக்கப்புறம் ஒரு வரியும் பாட முடியாது. இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வர்றப்ப என்னை படாத பாடு படுத்துறேன். நான் பார்லமெண்ட்ல பாடி ஆற்றுறேன். தமிழ் வாத்தியார் 2:30 மணிக்கு வகுப்புல போனா 50 பேர் தூங்குறாங்க. என்ன பண்ணீங்க? 20 நிமிஷம் தான் மாமா. என்ன பண்ணீங்க? சரி, அது சரிதான். உடனே என்ன பண்றாங்க? பூரா முடிச்சிடமா. நான் முடிச்சிடுறேன், நீங்க எப்ப தட்டுறீங்களோ அப்ப முடிச்சிருக்கேன். சரி, இப்பத்தான சொல்லிருக்கீங்க, மைக்கு நல்லா இருக்கான்னு பாத்துருக்கீங்க, அவ்வளவுதான். அப்படித்தானே? அப்படித்தானா? நீ நல்லவன், என் பையன் முடிவு எடுக்கிறேன். 60 பேர் எந்திரிப்பாங்க, வணக்கம் ஐயா அப்படின்னா கவுத்த போறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் எந்திரிச்சான், வணக்கம் இருக்கட்டும்டா. பின்னாடி ஒருத்தர் எந்திரிச்சான், வந்தனம் ஆகட்டும்டா. கடைசி ஒருத்தர் எந்திரிச்சான், நமஸ்காரம். என்னடா உங்களை பல மொழியில வரவேற்கிறீங்க இல்ல? என் மேல எம்புட்டு பாசமானே. அம்மா ஒருத்தர் எந்திரிச்சா, தெய்வத்தின் தெய்வமே, அம்மாவுக்கெல்லாம் அம்மாவே வணக்கம். யாரடா சொல்றேன்? உங்களைத்தான். எங்க வீட்டுல எங்க அம்மா ஒரு நேரத்துல ஒரு பிள்ளையத்தான் தாலாட்டு பாடி தூங்க வைக்கும், ஒரே நேரத்துல 60 பேரை தூங்க வைக்கிறேன். நீங்க